ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நிறைய பேர் நம்ம சேனலை ஃபாலோ பண்ணி மீஷோவில் வித்வுட் ஜிஎஸ்டியில் செல்லர் அக்கௌண்ட் ஸ்டார்ட் பண்ணி வீட்டில் இருந்து சின்னதாக தொழில் பண்ணிட்டு இருக்கீங்க. நம்ம பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணுறது எந்த அளவுக்கு முக்கியமோ அதே மாதிரி அந்த பிசினஸ் ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக ரன் பண்ணிட்டு போகணும். அது ரொம்ப முக்கியம். நம்ம பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணதுக்கு அப்புறமா நம்ம ரொம்ப மெயினாக ஃபாலோ பண்ண வேண்டிய ஒரு 10 விஷயங்களை நான் உங்களுக்கு சொல்கிறேன். இது கண்டிப்பாக எல்லாருமே டெய்லி ஃபாலோ பண்ணுங்க. ஆஃப்டர் ஸ்டார்டிங் பிசினஸ் நம்ம ஃபர்ஸ்ட் செய்ய வேண்டியது நம்ம ரொம்ப ஆக்டிவாக இருக்கணும். இது இன்ஸ்டாகிராம் இருந்தாலும் சரி, ஃபேஸ்புக்கோ இல்லை வாட்ஸ்அப்போ இல்லை மீஷோவில் நம்ம அப்லோட் பண்ணுற ப்ராடக்ட் அப்படின்னா டெய்லி கரெக்டாக ப்ராடக்ட் அப்லோட் பண்ணணும். இந்த டைமுக்கு பண்ணுறோம், மதியானம் பண்ணுறோம், காலையில் பண்ணுறோம்னா அதை கரெக்டாக நம்ம ஃபாலோ பண்ணணும். செகண்ட் திங், ஆர்டர் ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணணும். கண்டிப்பாக அதை எழுதி வச்சு நம்ம நோட் பண்ணணும். என்னைக்கா இருந்தாலும் அது நமக்கு யூஸ் ஆகும். தேர்ட், டிஸ்பாச் டெய்லி சாயந்தரம் பண்ணுறோம் அப்படின்னா சாயந்தரம் கரெக்டாக டெய்லி பண்ணிடணும். ஃபோர்த் பார்த்தீங்கன்னா டிஸ்பாச் பண்ண ஆர்டர்ஸ் எல்லாமே ட்ராக்கிங் பண்ணி பார்க்கணும். நம்மளால முடிஞ்ச அளவுக்கு அதுக்கான ட்ராக்கிங் நம்பர்ஸ் நம்ம நோட் பண்ணி வச்சுக்கணும். ஏன்னா இன்கேஸ் கஸ்டமர் அதை கேட்கறதுக்கான சான்சஸ் நிறைய இருக்கு. ட்ராக்கிங் முடிஞ்சோன்னா நம்ம கிட்ட இன்னைக்கு இத்தனை ஆர்டர்ஸ் நம்ம டிஸ்பாச் பண்ணிட்டோம். ஸோ நாளைக்கு பண்ணுறதுக்கு நமக்கு ஸ்டாக் அவைலபிலிட்டி இருக்கா அப்படின்றதையும் செக் பண்ணணும். அதே மாதிரி கஸ்டமரை ஃபாலோ பண்ணணும். அவங்களுக்கு டெலிவரி ஆயிடுச்சு அப்படின்னா நம்ம எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கஸ்டமர்கிட்ட கேட்கறது ரொம்ப முக்கியம். மந்த்லி கோல் செட் பண்ணணும். அடுத்த பாயிண்ட் மந்த்லி கோல்னா, சப்போஸ் ஒரு எக்ஸாம்பிளுக்கு நமக்கு இந்த மாதம் ஒரு 10,000 சேல் ஆகுது அப்படின்னா அடுத்த மாதம் நம்ம அதிலிருந்து ஒரு 2,000 எக்ஸ்ட்ராவா செட் பண்ணி 12,000 நம்ம இந்த மாசம் சேல் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளா ஒரு கோல் செட் பண்ணி நம்மளோட பிசினஸ் அடுத்த லெவலுக்கு கொண்டு போகணும். நியூ ப்ராடக்ட் அப்பப்போ நம்ம பேஜ்ல அப்லோட் பண்ணிட்டே இருக்கணும். அப்பதான் கஸ்டமருக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் வரும். கஸ்டமர் சர்வீஸ் ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட். கஸ்டமர் எத்தனை தடவை நம்ம கிட்ட என்கொயரி பண்ணாலும் நம்ம அவங்க கிட்ட ஸ்லோவா தான் பேசி ஆர்டரை க்ளோஸ் பண்றத நம்ம பார்க்கணும். ஸோ அதனால ரொம்ப முக்கியமா நம்ம பார்க்க வேண்டிய பாயிண்ட் இது. 10th பாயிண்ட் பார்த்தீங்கன்னா எக்ஸ்பென்ஸ். நம்ம பேக்கிங் வாங்குற மெட்டீரியல், ஒரு பென், ஒரு லேபிள், சிலட்டப், இந்த மாதிரி எது வாங்கினாலும் அதையும் நம்ம ப்ராப்பரா எழுதி வச்சு கணக்கு பார்த்தா தான் நமக்கு லாஸ்ல வருதா ப்ராஃபிட்ல வருதா அப்படின்னு சொல்லி. இதே மாதிரி பிசினஸ் பத்தி நிறைய ஐடியாஸ் தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம சேனலை மறக்காம ஃபாலோ பண்ணிட்டே வாங்க.